விடியற்கால எழுத்தே மஞ்சத்துண்டு கழுத்தே நீ வாழ்ந்தாய் பழுத்தே. விடியற்கால எழுத்தே மஞ்சத்துண்டு கழுத்தே நீ வாழ்ந்தாய் பழுத்தே. நீ அறிவாலய நாதம் முரசொலின் கீதம் என் நாவில் தமிழ் சாதம் என என் குரு கலைஞரை வணங்கி ஒரு மூன்று வரி தான். உதைத்தான் 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 மகிழ்ந்தால் 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 கர்ப்பகாலம். ஒற்றைக்கால் ஒய்யார நடனம் ஒற்றைக்கால் ஒய்யார நடனம் பம்பரம். மடியில் கணம் வழியில் பயமில்லை மடியில் கணம் வழியில் பயமில்லை கறவை பசு. உள்ளிருக்கும் ஜீவன் கண்டு ஓலமிடுகிறது ஆம்புலன்ஸ் வண்டி. வெட்டி விட்டேன் மறுபிறவியாய் என்னோடே வளர்ந்தது. வெட்டி விட்டேன் மறுபடியும் என்னோடே வளர்ந்தது விரல் நகம். ஊர் சுற்றினாலும் வேர்ப்பதில்லை ஒற்றை சூரியன். காகம் கரைவது சத்தமல்ல ஒற்றுமையின் தேசிய கீதம். செல்பேசி இல்லா காலத்தே சொல்பேசி மகாகவி பாரதி. இறக்கும் முன் கைத்தட்டல் வாங்கியது கொசு. இந்த சுற்றின் இறுதி கவிதையாய் தன்னையே அழித்து தமிழானது கரிக்கோல், அதான் பென்சில். வாழ்த்துக்கள். மரணித்தவன் வீட்டு வாசலில் அடுத்த பயணத்துக்காக காத்து கிடக்கிறது இறுதி பயணத்தில் அவன் மறந்துவிட்டு சென்ற செருப்பு. கிறிஸ்துமஸ் தாத்தா வழங்கிய பரிசுகளில் அகமகிழ்ந்து போகின்றனர் குழந்தைகள். பரிசையும் தாத்தாவையும் திரும்ப திரும்ப பார்த்து வியந்த ஒரு குழந்தை தாத்தா வேடம் கலைப்பதை பார்த்து விடுகிறாள். அப்ப கிறிஸ்துமஸ் தாத்தா நிஜமில்லையா பொய்யா ஏமாற்றத்தில் விசும்புகிறாள். முதல் சுற்றுக்கான கவிதை. முருகனின் கதறல். முருகா என்னை காப்பாற்று என்ற குரல் கேட்டு திரும்பினான் முருகன். நடுக்கத்துடன் பக்தன். அதே நடுக்கத்துடன் என்னை காப்பாற்று பக்தா என்றான் முருகன். என்ன முருகா, 6 படை 2 வீடு செல்வ செழிப்போடு வாழ்கிறாய், உனக்கென்ன குறை என்றான் பக்தன். இப்படிதான் ஊர் முழுக்க நம்புகிறார்கள். உண்மை அதுவல்ல. எனக்கும் 1000 பிரச்சனைகள், எதையும் சரி செய்ய முடியாமல் சிக்கித் தவிக்கிறேன் என்றான் முருகன். என்ன முருகா, நீ என்னை காப்பாய் என்று நினைத்தேன். இருக்கும் நிலையை பார்த்தால் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் பக்தா. என்ன முருகா, ஆண்டாண்டு காலமாய் நானும் சிக்கந்தரும் அண்ணனும் தம்பியுமாய் பழகுறோம். எனக்கு காவடி தூக்குகிறேன், எனக்கு வேல் தூக்குகிறேன் என்று குள்ள நடித்தனத்தோடு வந்து என்னை குலை நடுங்க வைத்தார்கள் உங்கள் ஆட்கள். என்ன முருகா, உன் மீது பக்தி கொண்டு பரவசத்தில் வந்தவர்களை பரிகாசம் செய்கிறாயே, இது நியாயமா? நியாயம் பற்றி நீங்கள் பேசலாமா? இதுவரை இல்லாத வழக்கத்தை கையில் எடுப்பதா, இல்லை அதற்கு சான்று தருகிறேன் என்று பொய்யாய் அள்ளி விடுவதா? கட்டிய கோவணம் போதும் என்று வந்தவனை கடப்பாரையும் அருவாளையும் தூக்கி வந்து மிரட்டுவது நியாயமா? முருகா, அப்படியெல்லாம் பேசிவிடாதே. நாங்கள் மலை ஏறுவது உன்னை காணதானே. இந்த மலைக்கு வந்து பல ஆண்டுகளாகிவிட்டது. இதுவரை நான் கண்டிராத பிரச்சனையை என் கண் முன்னே கொண்டு வந்து விட்டார்கள். அது மட்டுமா, திடீரென்று புதிய பக்தனாக சங்கி என்று வருகிறான். ஏட்டிலோ எழுத்திலோ இல்லாத ஒன்றை சட்டம் போட்டு சாகடிக்கிறான் சாமிநாதன். ஏட்டிலோ எழுத்திலோ இல்லாத ஒன்றை சட்டம் போட்டு சாகடிக்கிறான் சாமிநாதன். ஐயோ முருகா,
உன் புலம்பல் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. உன் வண்டி வேற ரூட்டில் போகுது. ஆளை விடு, கிளம்புறேன். பக்தா, இப்போ புரிகிறதா? கடவுளாய் இருப்பதை விட மனிதனாய் இருப்பதே மேலென்று. கடவுளை நம்பாதே, மனிதனை நம்பு சொன்ன பெரியார் இல்லாமல் போனதால் நான் கோமணமாண்டியானேன். என் குலம் நாசமாய் போனது. சென்று வா பக்தா.